ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், அதாவது சிவபெருமானுக்கு வணங்கக்கூடிய வழிபாடுகளில் நிறைய வழிபாடுகளில் சிறப்பு இருக்குது. நித்திய பிரதோஷம்னு இருக்குது, பக்ஷ பிரதோஷம்னு இருக்குது. அது மாதிரி பிரதோஷ வழிபாடுகள்லையும் இப்படி இருக்குது. சிவபெருமானை நம்ம கார்த்தால எந்திரித்த உடனே ஒரு சிவபெருமானுக்கு ஒரு 2 ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணி பார்த்தாலே தெரியும், நமக்கு பெரிய வித்தியாசம் தெரியும். நான் கண் கூட பார்த்துருக்கேன். நிறையா ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய தோஷம்னு சொல்லுவாங்க, 5ஆம் இடம் கெட்டு போயிடும் சார். ஜோதிடர்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும், 5ஆம் இடம் கெட்டு போனால் என்னென்ன விளைவுகள்லாம் வரும்னு தெரியும். 9ஆம் இடம் கெட்டு போயிடும். 9ஆம் இடம் கெட்டு போனால் என்னென்ன விளைவுகள் இருக்குன்னு ஜோதிடர்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்களும் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும், சார் குடும்பம் ஒன்று சேரல, ஃபேமிலியில் ப்ராப்ளம், குழந்தை வரத்தில் ப்ராப்ளம், அன்னோன்யம் இல்லை, பூர்வீக சொத்தில் பிரச்சனை, இந்த போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு காலையில் ஒன்றும் இல்லை, சிவபெருமானுக்கு 2 ஜலத்தை விட்டு அந்த புரோக்ஷணம் பண்ணி, அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிவிட்டு 2 பில்வம் இருந்தால் 2 பில்வத்தை வச்சு நமசிவாய 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 நமசிவாயன்னு சொல்லி பிரார்த்தனை ஒரு கற்பூரத்தை தீபாவளி காமிச்சிட்டு வந்துடுங்க. பெரிய மாற்றம் தெரியும், மிகப்பெரிய மாற்றம். எனக்கு காலையில் முடியல சார், சாயந்தரம் நான் வேலையை விட்டு பண்ணலாமா, பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் தெரியும். சிவலிங்கம் வைக்கப்படாதுன்னு சொல்கிறாளே சார், பரமேஸ்வருடைய அருணாச்சலேஸ்வரர் படம் வச்சுருக்கேன், ஒன்றுமே இல்லை. 2 நந்தியாவட்ட பூ, 2 பில்வத்தை வாங்கி கட்டி சுவாமிகிட்ட வச்சுட்டு டெய்லி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, காலையில் சாயந்தரம். சார் எங்கள் வீட்டில் டெய்லி கும்பிட்டுட்டு இருக்கேன் சார், ஆனாலும் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது சார். கோயிலுக்கு போய் 2 புஷ்பத்தை போட்டு வழிபாடு. நான் டெய்லி கோயிலுக்கு போயிட்டே இருக்கேன் சார், எனக்கு ஆனாலும் கஷ்டம் இருக்குது சார். பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள் சார். பிரதோஷத்துக்கு கோயிலே தான் இருக்கேன் சார், ஆனாலும் கஷ்டப்பட்டுருக்கேன் சார். நீங்கள் எண்ணத்தில் இருக்கீங்க, முயற்சிகளில் இல்லைன்னு அர்த்தம். என்ன சார் இப்படி சொன்னால் அப்படி சொல்கிறலாம், கிடையாது. இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஏன்னா பகவான்கிட்ட வேண்டி நடக்காத காரியம் இல்லைன்னு சொல்லுவாள். எல்லாத்தையும் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி மார்க்கண்டேயனுக்கு இருந்திருக்கு இல்லையா? எத்தனையோ கதைகள் நம்ம படிச்சிருப்போம், எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். நக்கீரர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ புலமைப்பட்ட நக்கீரரை தன்னுடைய நெற்றிக்கண்ணால் அடித்து திருப்பி கொண்டு வந்துடுவார். மன்மதன் அவரை எரித்து திருப்பி கொண்டு வந்து, எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த பரமேஸ்வரர். அவர்கிட்ட வேண்டி பாருங்கள், வணங்கி பாருங்கள், நிச்சயம் அற்புதமான பலன்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் கடைபிடிச்சேன், ரொம்ப நல்ல மாற்றம் இருக்குது, ஆன்மீக தகவல் ரொம்ப அழகாக சொல்கிறேன், ரொம்ப அழகாக சொல்கிறேன் சார், நான் ரொம்ப சந்தோஷம். இது அனுபவ பாடம், அனுபவ பரிகாரம், அனுபவ ஜோதிடம், அனுபவ விஷயங்கள் நான் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.